சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஒரு குட்டியான ஈஸியான சிம்பிளான சமையல். எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு யாரோ ஒரு உரம்பரிங்க வந்துட்டாங்களா, இல்லை வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டாங்களா, நீங்கள் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கும்போது பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த நூடுல்ஸு அப்படிங்கிற ஐட்டத்துக்கெலாம் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டில் ப்ரெட் இருக்கா, ஓகே. அப்புறம் வீட்டில் செஞ்சிருந்த சப்பாத்தி மீந்திருந்தா ஓகே. இல்லைன்னா சப்பாத்தியெல்லாம் புதுசாலாம் போட வேண்டாம். இருந்துச்சுன்னா சப்பாத்தி சேர்த்துக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்கிட்ட சப்பாத்தி 2 மீதி இருந்துச்சு, அதனால் நான் சப்பாத்தி வச்சு உங்களுக்கு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. அதனால் நீங்கள் ப்ரெட்டில் கூட பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதனால் நான் இப்போ சொல்கிறத மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் நெய் எண்ணெய் 2ல் ஏதோ ஒன்று ஊற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதிகமாக கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்குவேன். ஊற்றிட்டு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருப்பீங்க. சின்ன வெங்காயமும் இருந்துச்சுன்னா கட் பண்ணுங்க. என்னாலையெல்லாம் சின்ன வெங்காயம் தொலைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால நான் சின்ன வெங்காயம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2லேயுமே சேம் நம்ம உடம்புக்கு வேணுங்கிற சக்தி அதில் இருக்குது. 2லேயும் ஒரே பவர் தான் இருக்குது. அதனால அவங்கவுங்க பிடிச்ச டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயமே பெரிய வெங்காயமே எடுத்துக்குங்க. ஆனால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்லா கொஞ்சமாக மட்டும் இஞ்சி பூண்டு துளி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இஞ்சி பூண்டு நிறைய போட்டால் இது நல்லா இருக்காது. கொஞ்சூண்டு போட்டு வணங்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்த்தாதீங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நிறைய கட் பண்ணி வச்சுருங்க. பெரிய வெங்காயத்தை போடுங்க. பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போடுங்க. நல்லா வணக்கின பிறகு, இல்லைன்னா வரமிளகா போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் வரமிளகாயும் போடுவேன். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் போட்டு நல்லா வணங்கும்போது அப்புறம் இதுக்கான லெமன் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லெமனை லேசாக நீங்கள் சப்பாத்தியோ ப்ரெட்டு போடுறதுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 லெமன் இல்லாட்டி 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா வணக்குங்க. அப்புறமேட்டு சப்பாத்தி ப்ரெட்டு 2யுமே கட் பண்ணி போட்டு வணக்கி நல்லா சூப்பராகிடும். இது இந்த டேஸ்ட்டே போதும். உப்பு போடுங்க. காரம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மிளகாயிலேயே போட்டுக்குங்க. வேறு பொடியெல்லாம் எதுவும் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு எடுத்து சுட சுட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன ரெடி ஆயிடுச்சு? சப்பாத்தி அண்டு ப்ரெட்டு மிக்ஸு ஒரு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் வேணால் தயிர் சேர்த்திக்கலாம். நீங்கள் தயிர் வெங்காயம் கட் பண்ணும்போதே கொஞ்சோண்டு வெங்காயத்துக்கு சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தயிர் பச்சடியை தொட்டுக்கிட்டு அப்படியே கையில் சாப்பிட்டீங்கனாலும் சரி, ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் செமையாக இருக்கும். ஒரு திடீர் சமையல் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ப்ரெட்டை எப்பவுமே தோசைக்கல்லில் போட்டோ இல்லை ப்ரெட் டோஸ்ட்டில் வச்சு நம்ம சாப்பிட்ருப்போம். அதனால் இது மாதிரி வணக்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்புவாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் எல்லா அம்மாங்களும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அதனால் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சிவார்ப்பணம்.